ஈரான் வேஷத்தில் தாக்கும் இஸ்ரேல் படைகள் பிற நாடுகளை வேண்டுமென்றே தாக்குவதன் பின்னணி. போர்க்களத்தில் குட்டையை குழப்பும் அமெரிக்கா. ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களால் அமைதியாக வாழ்ந்து வரும் அப்பாவி மக்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனைகளை உருவாக்கியுள்ளன. இந்த நிலையில் சைப்ரஸ் நாட்டில் உள்ள பிரிட்டன் ராணுவ தளம் தாக்கப்பட்டுள்ளது. ஏவுகணைகளை விமானப்படை தடுத்து அழித்து விட்டாலும் ட்ரோன்கள் தாக்கியதில் விமான ஓடுபாதை சேதமடைந்துள்ளதாக பிரிட்டன் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் போர் குறித்து பிரிட்டன் பிரதமரின் உரையாற்றிய சில நிமிடங்களில் இந்த தாக்குதல் நடைபெற்றது. தேவைப்பட்டால் அமெரிக்காவுடன் பிரிட்டன் கைகோர்க்கும் என இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர் தெரிவித்தார். பல்வேறு நாடுகளில் அமைக்கப்பட்டுள்ள பிரிட்டானியா ராணுவ தளங்களை பயன்படுத்திக் கொள்ள அமெரிக்க ராணுவத்திற்கு பிரித்தானியா அனுமதி வழங்க முடிவு செய்துள்ளது. ஆனால் அதிர வைக்கும் வகையில் ஸ்டார்மர் உரையாற்றி சில மணி நேரங்களுக்குள் சைப்ரஸ் நாட்டில் உள்ள பிரிட்டன் ராணுவ தளம் தாக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் ஈரான் தான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக செய்திகள் பரவின. இந்த நிலையில் சைப்ரஸில் உள்ள விமான தளத்தை தாக்கிய ஏவுகணைகள் ஈரானில் இருந்து வரவில்லை என பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அக்ரோத்ரியில் உள்ள பிரிட்டன் விமானப்படை தளத்தை தாக்கிய சாகோத் போன்ற ட்ரோன் ஈரானில் இருந்து ஏவப்படவில்லை. இருப்பினும் பிரிட்டன் கப்பல் படையின் ஏவுகணை தாங்கிய ஹெலிகாப்டர்கள் சில நாட்களில் சைப்ரஸ் வந்தடையும் என பிரிட்டன் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நாம் இருவர் மட்டும் ஈரானை தாக்கினால் போதாது, பிற நாடுகளும் களத்தில் இறங்க வேண்டும் என அமெரிக்காவும் இஸ்ரேலும் போட்ட சதியாக இருக்கலாம் என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. காரணம், ஈரான் போர்வையில் மத்திய கிழக்கில் இருக்கும் நாடுகளை வேண்டுமென்றே இஸ்ரேல் படைகள் தாக்கிவிட்டு அந்த பழியை தங்கள் மீது போடலாம் என ஈரான் கருதுகிறது. அப்போதுதான் பாதிக்கப்பட்ட நாடுகளும் ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்த தொடங்கும். அதன்படி பிரிட்டன் ராணுவ தளம் தாக்குதல் பின்னணியில் அமெரிக்க இஸ்ரேல் படைகள் தீட்டிய சதி அம்பலமாகியுள்ளது.